திருவாரூர் காந்தி சார், இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஜனங்கக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட சில கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு ரொம்ப முக்கியமான தளம் எக்ஸ் தளம், ட்விட்டர். சரியா? அதை அன்புமணி ராமதாஸ் முடக்கிவிட்டார். ரெண்டாவது, அவர் வீட்டில் கொண்டு போய் இந்த ஒட்டு கேட்கிற கறி வச்சாருங்கிற ஒரு சார்ஜஸை அவர் முன்வைக்கிறாரு. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அடுத்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமாக கட்சி பொறுப்பெல்லாம் விட்டு எடுத்துட்டாங்க. பாலு சொல்லிட்டு போயிட்டாரு, நிர்வாக ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு, நியமிப்பதற்கும் நீக்குவதற்கும் நிறுவன தலைவருக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் கட்சி விதிகள்னு சொல்கிறாரு. அவர் சொல்லலை, கட்சி விதிகள் படி தலைவருக்குத்தான் அதிகாரமே தவிர நிறுவன தலைவருக்கு இல்லை. அதுதான் எங்களுடைய கட்சி விதிகள்ட்டு. இதில் நாங்கள் என்னத்தை எடுத்துக்கிறது? அன்புமணி ராமதாஸை நீக்குவதற்கான அதிகாரம் டாக்டர் ராமதாஸுக்கு இல்லையா? நீங்கள்லாம் ஆரம்பகால உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் விதிகள் எதாவது மாற்றினாங்களா? அதில் அது சார், பாலு அவர்கள் சொல்கிற வாதத்தையே ஒரு இதில் டிபேட்டில் எடுத்துக்குவோம். அவர் என்ன சொல்கிறாரு? யாருக்கு அதிகாரம் இருக்குன்றாரு? தலைவருக்கு தான். தலைவரும் ராமதாஸ் தான். இப்போ நிறுவனரும் அவர் தான், தலைவரும் அவர் தான். நிர்வாக குழுவால் நியமிக்கப்பட்டு பொதுக்குழுவால் அங்கீகாரம் பெற்ற தலைவராக தான் ஐயா ராமதாஸ் இருக்கிறாரு. இல்லையா? அது எந்த பொதுக்குழு அங்கீகரிச்சு தவிர இப்போ பொதுக்குழு போட்டார்ல அவர். சரி, அந்த பொதுக்குழுவில் அவர் தலைவர்ன்றதை அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கல்ல. சரி. அப்போ அவர் தலைவராக இருக்கும்போது தலைவருக்கு அவருடைய வாதத்தை வச்சுக்கோங்க, பாலு வாதத்தை பார்த்தா நிறுவன தலைவர் மற்றும் தலைவராக இருக்கிறார் ராமதாஸ் அவர்கள். செயல் தலைவராக இருக்கிற அன்புமணியை தான் எடுத்துருக்கிறாரு. நல்லா நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த நீதிமன்றமோ இல்லை தேர்தல் கமிஷனோ அவர் இன்னும் தலைவர் அன்புமணி தான் அப்படின்னு உறுதி தான் எங்கேயாவது படுத்தியிருக்கா? இல்லை. அதே சமயத்தில் தேர்தல் கமிஷன் இந்த அங்கீகாரம் இழந்து இருக்கிற இப்போ இந்த கட்சிக்கு தேர்தல் கமிஷன் தலையிட முடியுமான்றதே எனக்கு தெரியல சட்டப்படி. ஓ, அப்படி. தேர்தல் கமிஷன் இதில் தலையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கீகாரமே இல்லாத கட்சிக்கெல்லாம் உட்காந்து பஞ்சாயத்து வச்சுட்டு இருப்பாங்களா தேர்தல் கமிஷனு? உங்களை ஆல் பார்ட்டி மீட்டிங்கே கூப்பிட முடியாது. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்துக்கே பார்ட்டி ரெகனைஸ் இல்லாததுனால, அங்கீகாரம் இல்லாததுனால நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங்கே கூப்பிட முடியாது அவங்கள. அப்போ அங்கீகாரம் இல்லாத ஒரு இயக்கத்திற்கு தேர்தல் கமிஷன் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுகிறது, நீ இந்த வச்சுக்க, நீ இந்த கட்சியை வச்சுக்கன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. இது சிவில் நீதிமன்றத்தில் தான் இது போக முடியாது. ஓகே. நீதிமன்றம் தான் கடைசியாக இதுக்கு முடிவு சொல்ல முடியுமா ஒழிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிறது இவரும் தலைவர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அங்கீகாரம் இல்லாத கட்சி. இப்போ அதிமுகனா உடனே ஒரு முடிவை சொல்கிறாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கே சிவில் நீதிமன்றத்தில் பல வழக்குகள், ஹைகோர்ட்டில் பல வழக்குகள், சுப்ரீம் கோர்ட்டில் பல வழக்குகள் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் மீடியாவில். அப்போ தேர்தல் கமிஷன் இது உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படியா? ஆமாம், அங்கீகாரம் இல்லாத கட்சி. இப்போ அங்கீகாரம் இல்லாத கட்சி ஒரு இருக்கிற கட்சிக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னா பேச முடியுமா? அது சட்டப்படி பேச முடியாது. அதனால் இது நீதிமன்றத்தில் தான் இனிமேல் போவாங்க ரெண்டு பேரும். நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுப்படி தான் இனிமேல் செய்ய முடியும். இவர் நீக்கினது நீங்கள் பாருங்கள், நான் முன்னாடியே நிறைய விவாதத்தில் நம்ம சத்தியம் தொலைக்காட்சி தான் இதை பெரிய அளவில் இதை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை. அதே சமயத்தில் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நான் சொல்லிட்டு வரேன், முதல் இந்த விவாதம் என்று ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டு பேருக்குள்ள டிஸ்பியூட் வந்த காலத்துலேருந்து நம்ம விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போலேருந்து சொல்கிறேன், ராமதாஸ் ஐயா அவர்கள் எடுக்கின்ற முடிவு, எந்த முடிவு எடுத்தாலும் அதில் அப்படியே நிற்பார், ஸ்ட்ராங்கான்னு சொல்லியிருக்கேன். இன்ன வரைக்கும் நின்று எடுத்துட்டார், நீக்கிட்டார். நீக்கிற வரைக்கும் முடிவு எடுத்தார்ல. ஆனால் ஒரு ஸ்டெப்பும் பாருங்கள், ஒரு நபர் மீது குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லலைன்னாவே அந்த குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் தான் சட்டப்படி எல்லாத்தையும் பார்க்குறீங்கள, வழக்கறிஞர் வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு பதிலை கொடுக்கணுமா இல்லையா? நாளைக்கு நீதிமன்றத்துக்கே போகும்போது அது ராமதாஸ் அவர்களுக்கு சாதகமாகலாம் இருக்கும். நான் சட்டப்படி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் அனுப்பியிருக்கிறேன், உங்களுக்கு அதுக்கு பிறகு டைம் கொடுத்துருக்கேன், நீங்கள் எதையுமே மதிக்கல. நிறுவனர்னு சொல்கிறீங்க, நிறுவனருக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? நிறுவனர் ஏதோ ஒன்று கேட்குறாரு, அதுக்காக பேர் சொல்லணும்ல. நீங்கள் இந்த கட்சியை நிறுவியவர், நிறுவனர் பதவியை யாராவது நீக்க முடியுமா? ஒரு கட்சியினுடைய நிறுவனர் பதவியை
யாராலையும் நீக்க முடியாது. அவர் சாகிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் யார் எந்த நிறுவனத்தை நிறுவுகிறார்களோ அவரே இஷ்டப்பட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனாதான். உயிரோடு இருக்கும் வரை நிறுவனர் தானே. அந்த நிறுவனர் ஒன்று சொல்கிறாருல்ல, ஏன் அதுக்கு நீ பதில் சொல்லக்கூடாதா? அப்போ நாளைக்கு சட்ட ரீதியாக போகும்பொழுது இது வந்து ராமதாஸ் அவர்களுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். இவருக்கு வேணா அன்புமணிக்கு வந்து இன்றைக்கி அதிகாரம் இருக்கிறதுனால சின்னம் கிடைக்கலாம், கட்சியை அவர் அப்படியே அதே பேரில் தான் நான் வச்சுக்குவேன்னு சொல்லலாம். அவர் தான் தெளிவாக சொல்கிறார்ல, நான் ஆரம்பித்த கட்சி இப்போ நான் வந்து நடத்த போகிறேன், நீ வேணா தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்க, உன்னுடைய பலம் என்னன்னு காமிச்சிக்க, எனக்கு தான் பலம் இல்லைன்னு சொல்கிறேன், உன் பலத்தை காமிச்சிக்கன்னு சொல்கிறாருல்ல, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றேன். எனக்கு தெரிஞ்சு அதில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அழகாக அவர் ஐயா சொல்கிறத அவர் கேட்டுக்கலாம். கேட்டுட்டு இவர் தான் பெரிய பலம் வாய்ந்த ஐக்கிய நாட்டு சபையில் பேசியவர், நீண்ட மந்திரி சபையில் இடம்பெற்றவர் 5 ஆண்டுகள். அந்த 5 ஆண்டுகளும் வன்னியர்களுக்காக அப்படியே கொண்டுட்டு வந்து இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கான சலுகையெல்லாம் மத்திய அரசுகளிலிருந்து வாங்கி வாங்கி குமித்தவர். அதனால் வன்னியர்கள் எல்லாம் மேம்பட்டு விட்டார்கள். அதனால் உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், நீங்கள் போய் நில்லுங்களாம் தனியாக. எதுக்கு அவர் உருவாக்கின கட்சியை வச்சுக்கிட்டே நான் அதிலே இருப்பேன் உங்களை அவர் தானே உருவாக்குனாரு. அவரே சொல்கிறாரு இப்போ வேணான்னு சொல்கிறாரு. சில பேர்லாம் விவாதத்தில் சொல்கிறாங்க, சில கருத்தெல்லாம் சொல்கிறாங்க, அவர் தானே உருவாக்கணும், நல்ல நிறுவனமாக இருக்குன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்குறோம், இல்லை நல்ல பிள்ளையாக இருக்குன்னு ஒரு பிள்ளைய வளர்க்குறோம். இந்த நிறுவனத்தை வீணடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 2008 இத்தனை ஆண்டுகளில் இந்த பாமக என்ன இருக்குது? நம்ம அண்ணன் சுகந்தான் சொன்னாங்களா, அதுமாரி இந்த நிறுவனம் அன்புமணி கைக்கு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? இந்த கட்சி ஏதாவது வளர்ச்சி வந்திருக்கா? நல்ல பவரோட உங்களுக்கு மத்திய அமைச்சர்கள் இன்றைக்கி நம்ம விவாதத்தில் நிறைய ட்ரிப்பு சொல்லும் போது நீங்கள்லாம் அன்னைக்கு ஒரு நையாண்டியாக பேசுனீங்க. 96 எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு இருந்தார்கள், 18 எம்எல்ஏக்கு இருந்தார்கள், ஆச்சு. இன்னைக்கு பேசியிருக்காரு பார்த்தீங்களா? அன்புமணி ஸ்பீச்சை நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கவா? லைவ் பண்ணுறீங்களா? என்ன சொல்கிறாரு தெரியுமா? இதையே சொல்கிறாரு. ஏவா வேலு அவர்களே, உனக்கெல்லாம் அவர் பேரை சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? முதல்ல அன்புமணிக்கு எந்த தகுதியுமே இல்லாமல் அவரை போய் அவராவது அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை கோட்டை மாரி வச்சிருக்கிறாரு. நீ போய் எம்பியாக இருந்துக்கிட்டு எம்எல்ஏக்கு தோத்துட்டு வர, போய் சிட்டிங் எம்பி, அந்த எம்பி தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ தொகுதியில் நிற்கிறதுக்கே தோத்துட்டு வந்திருக்க. நீ போய் ஏவா வேலை பேசுகிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். நீ ஜாதியை பற்றி அங்கே போய் பேசுகிற, நீ போகிறது பாட்டாளி மக்கள் கட்சின்னு போகிற, அங்கே போய் எதுக்கு ஜாதியை பற்றி பேசுகிற? உனக்கு ஜாதி பெருமை தனியாக வன்னியர் சங்க கூட்டம்னு போட்டு பேச முடியாதுல்ல. ஏன்னா வன்னியர் சங்கம் முழுவதும் ஐயா கையில் இருக்குது. நீ வன்னியர் சங்கம்னு ஒரு கூட்டம் போட சொல்லுங்களா பார்ப்போம் அன்புமணியை. பாமகவுனுடைய ஓட்டு வங்கி இருக்குல்ல, அந்த ஓட்டு வங்கியில் 70% ஓட்டு வங்கி வன்னியர் சங்கத்தினுடைய ஓட்டு வங்கி தான். அந்த வன்னியர் சங்கத்தை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் ராமதாஸ் ஐயா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சுகந்தன் அண்ணன் போகிறதுக்கு முத நாள் தான் நான் போய் ஐயாவை பார்த்துட்டு வந்தேன் நேராக. இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது, இவர்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுதும், அவருடைய வயதும் அரசியல் அனுபவமும் இன்றைக்கு நம்மளுக்கு தேவைப்படுகிறது என்பதற்காக நான் நேரடியாக போய் சந்தித்தேன். என்னை இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்து அனுப்பினார். 2000 பேர் இருந்தாங்க. உடனே நான் வந்திருக்கேன்னு உடனே கூப்பிட்டு வர சொல்லி உட்கார வச்சு நலம் விசாரித்து அதுக்கு பிறகு அனுப்புகிறேன். அப்போ அந்த பெருந்தன்மை ஏன் உங்கள்கிட்ட இல்லைன்னு கேட்குறேன் நான் அன்புமணிக்கிட்ட. அவருடைய பிறந்த நாள் வந்துச்சுல. உண்மையாலுமே இது வன்னியர் மக்களுக்கான பிரச்சனைங்க. இது ஏன் பொது வழியில் இப்போ நம்ம பேசுகிறோம்னா, இது அப்பா அம்மாவுக்குள்ள உள்ள பிரச்சனை, ஒரு கட்சி பிரச்சனை கிடையாது. பல லட்ச பேர்கள் கஷ்டப்பட்டு 21 உயிர்கள் கொல்லப்பட்டு ரத்தத்தில் உருவான கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. ஓகே, புரியுது. இப்படி கோடிக்கணக்கான வன்னியர்களின் நலன் கருதி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அன்புமணி எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாருல, எத்தனையோ இதில் நீங்கள் நீக்குவீங்களான்னு கேட்கும் போது ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, இந்த கேள்வியே தப்பான கேள்வின்னு நிருபர்கிட்ட கேட்பாரு திருப்பி. அப்படி நான் நினைப்பேனா, அப்படி எடுப்பேனான்னு கேட்ட அவரு, நீ எப்படி பயன்படுத்தியிருக்கணும் அந்த ஸ்டார்டிங்கில்? அவர் சுகந்தன் சொன்னும் போது ஸ்டார்டிங்கில் நீ என்ன பண்ணியிருக்கணும்? பேசி முடிச்சிருக்கணும். நேராக வீட்டுக்கு போக வேண்டியது. பிறந்த நாள் வந்துச்சுல்ல அவருக்கு, ஐயாவுக்கு. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் விடுங்க, மக்கள் நலன் கருதி வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு இன்றைக்கு பாலாயி கிடைக்கிறது, அது நலன் கருதி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நேராக உங்களுக்கு என்ன கௌரவ பிரச்சனை அப்பாட்ட? நீங்கள் நேராக வீட்டுக்கு போயிட்டு, அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், இந்த பிறந்த நாளில் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாமளே பேசி தீர்த்துக்குவோம். இது வன்னிய மக்கள் கோடிக்கணக்கான பேர்களுடைய பிரச்சனையை நம்ம இருவரும் சேர்ந்தால்தான் அது நடக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது.
அதற்காக எந்த தியாகத்தையும் நான் செய்ய தயார், ஏன்னா நான் செயல் தலைவராக இருந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே அவர் நீனே தலைவராக இருந்துட்டு போன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப உங்களுக்கு ஒரு பணிவே வரலன்னா நீ எப்படி கட்சிக்காரனை காப்பாற்ற போற? நீ நாளைக்கு இன்னைக்கு கூட இருக்கிறவங்களாம் நீ காப்பாற்றுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஒருவர் துண்டு போட போறாரு, ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அன்புமணிக்கு துண்டு போட போறாரு ஒருத்தர், அவர் ரூமில் இருக்கிறாரு, அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட நீ எங்கேருந்து வந்த, எதுக்கு வந்த, எப்படி வந்த நீ, இதெல்லாம் ஒரு கேள்வியா தலைவர்களுக்கு? தலைவர் கண் உண்டானது. அவன் எங்கேருந்து வந்தான்னா எப்படி வந்தான்னா, தலைவர் வந்திருக்காருன்னா அவன் ஓடோடி வந்து ஒரு இடத்துல உங்களை பார்த்து உங்களை சால்வை போடுறதுக்கு சால்வையோட நிற்கிறான், அவனை சால்வையோட நிற்க வச்சுக்கிட்டு வாங்காமே அந்த கேள்வி கேட்டு. அப்போ அவர் சொல்லுவது ஒன்று ஒன்றா உண்மையாக இருக்கா இல்லையா? நீ மதிக்க தெரியவில்லை. அன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம், மைக்கை தூக்கி அடிச்ச அப்பா வச்சுக்கிட்டேன். அடிக்கல சார், மைக்கை தூக்கி மேடையில் அடிக்கலையா? அதெல்லாம் வைப்பாரு. அவங்க அப்பாவே சொல்கிறாரு, மைக்கை தூக்கி அடிக்கும் போது நான் வந்து எனக்கு அன்னைக்கே எனக்கு பாதி இதாகிட்டு, எனக்கு அம்மாவை வந்து பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் எடுத்து அம்மாவை அடிக்க போகிறாரு அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அதுக்கு என்னைக்காவது மறுத்து சொல்லியிருக்கிறாரா? அதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறேன் நான். இல்லையே. அப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? அவர் உருவாக்குனது. நீங்கள் ஒரு தலைவரை வந்து வேற யாரையாவது ஒரு நபரை தலைவராக்கிட்டு உங்களை தலைவர்லேருந்து எடுத்து செயல் தலைவர் ஆக்கினா கூட உங்களுக்கு கோபம் வரலாம். அப்பா தலைவராக இருக்கிறன்றதே நீங்கள் விரும்பலைன்னா இன்னைய வரைக்கும், அப்போ உங்களோட எப்படி ஒரு காம்ப்ரமைஸாக போவார்? புரியுது சார், புரியுது. இதனால யாருக்கு இழப்புன்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய இழப்பு வன்னியர் சமுதாயத்திற்கு. வன்னியர் சமுதாயத்திற்கே பாட்டாளி, இப்போ அவங்க சுதந்திரம்லாம் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியான இழப்பு கிடையாது இது. 10% யாருக்காக கேட்குறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. புரியுது சார். ஓகே. வன்னியர் ஒட்டுமொத்த 2 கோடி வன்னியருக்கு 2.5 கோடி வன்னியர்களுக்கான கோரிக்கை. ஓகே. அந்த கோரிக்கையை பாழாக்குவதற்காக அன்புமணி செய்கின்ற வித்தை இது. ஓகே. நீ எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கிற மந்திரியை பத்தி பேசிட்டு இருக்க. நீ இதை தவிர வேற என்ன நீ இந்த நடப்பயணத்துல செஞ்சிருக்க? ஓகே, பேசலாம்.